வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையிலே முக்கியமான திருப்பங்களை கொண்டு வரக்கூடிய சக்தியுள்ள வாரமா இருக்கப் போகுது. மேஷராசி நண்பர்களே, உங்க கதி மாறுற மாதிரி ஏதோ ஒரு தள்ளுபடி நேரத்துல நம்ம பயணம் வேறொரு பாதையில் போக ஆரம்பிக்கப் போகுது. அதான் இந்த ஏப்ரல் 7 முதல் 13 வரையிலான ராசிபலன்ல தெரிகிறது. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா கேளுங்க. நீங்க யாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் ஆகாமல் பாருங்க. பணவரவு மற்றும் செலவு. இந்த வாரம் உங்களுக்கே தெரியாம சில நல்ல வருமான வாய்ப்புகள் கதவு தட்டப் போகுது. நீங்க பணத்தை தேடி போறதல்ல, பணம்தான் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம். திடீர்னு பழைய கடன்கள் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. தனி முயற்சியில் நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அவங்க கையில பணம் வந்து சேரும். உங்களால பார்க்க முடியாத வருமான வாய்ப்புகள் சிலர் மூலமா உங்களை தேடி வர வாய்ப்பு உண்டு. அதனால நம்பிக்கை குலையாம இருந்தா இந்த வாரம் ஒரு நல்ல பணச்சுழற்சி உங்களுக்கு கிடைக்கப் போகுது. ஆனா செலவுகள் சுமாரா இருந்தாலும் வீட்டுக்குள் ஏதோ ஒரு அத்தியாவசிய செலவுக்காக கூடுதலா பணம் போகும். அது மருத்துவம் இல்ல வேறு ஏதாவது பழைய திட்டம் கிடையாது, புதுசா வந்து உங்களை சோதிக்கலாம். பணவரவு இருந்தாலும் செலவில் கட்டுப்பாடு இல்லனா வாரம் முடியும் போது மனநிறைவு இருக்காது. அதனால ஒவ்வொரு ரூபாயையும் திட்டமிட்டு தான் செலவழிக்கணும். வேலை, தொழில், வியாபாரம். வேலை பார்த்து இருக்கிறீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு திறக்க வாய்ப்பு இருக்கு. புதிய துறைக்கு மாற்றம் நினைச்சீங்கன்னா இதுக்கான நேரம் சரியான நேரம்தான். உங்களோட திறமையை மேலாளர்கள் கவனிக்க ஆரம்பிக்குறாங்க. சிறிய தவறுகள் கூட கவனத்துக்கு வரும், அதனால எச்சரிக்கையா இருங்க. குழு பணியில துல்லியமா செயல்பட்டா பாராட்டு கிடைக்கும். தொழில் செய்றவங்களுக்கு கூட்டாளிகள் நம்முடைய வியாபார எண்ணங்களை புரிஞ்சுக்காம கொஞ்சம் கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மையுடன் நடந்துகிட்டீங்கன்னா அந்த மனசுக்குள் நம்பிக்கை உருவாகும். புதிய வாடிக்கையாளர்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால பழைய முறையில தவறா வேலை நடந்ததா இருந்தா அதை திருத்திக்கணும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் தன்னம்பிக்கை இருந்தாலும் பரிசீலனை செய்யாம முடிவெடுக்க வேண்டாம். குடும்ப நிலைமை மற்றும் உடல் நலம். இந்த வாரம் குடும்பத்துக்குள் அமைதி பரவ வாய்ப்பு அதிகம். உங்களோடு பேசும் முறை, சிரித்த முகம், சமாதானமான பதில்கள் குடும்பத்துல அமைதி கொண்டு வரும். பழைய தகராறு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. பாசத்தோட பேசினா உறவுகள் வலிமையானதா மாறும். உடல்நலனில் சற்று கவனமா இருக்கணும். மிகுந்த வேலைச்சுமை, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்றவை ஒரு மாதிரி சோர்வாகும். அதனால சீரான உணவு, போதிய ஓய்வு, சிறு நடைபயிற்சி போடா வழக்கத்தை பழக்கப்படுத்துங்க. கழுத்து வலி, தலைவலி போன்ற சிறிய பிரச்சனைகள் இப்போது பெரிதாக மாறக்கூடிய நிலைமையில் இருக்கு. அதனால உடனே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். காதல், திருமண வாழ்க்கை. உங்கள் மனதில் இருக்கும் உண்மையான காதலை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது. காதல் வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் நம்மோட நேரம், கவனம் குறைவா போனா துணையோட மனம் புண்பட வாய்ப்பு இருக்கு. நேரம் ஒதுக்கி அவங்க மனதை கேட்டு பாருங்க, அவர்களும் உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. திருமணமாகி இருக்கிறவர்களுக்கு இந்த வாரம் சிறந்த வாரமாயிருக்கும். குழந்தைகள் தொடர்பான சந்தோஷமான செய்தி வரும் வாய்ப்பு இருக்கு. கடந்த நாட்களில் வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இப்போ புரிந்துணர்வுக்கு மாறும். புதிய உறவு ஆரம்பிக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு உகந்த காலம். பரிகாரம் மற்றும் எச்சரிக்கைகள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு நல்ல சக்திகள் வேலை செய்யுதுன்னு ஜோதிடங்க காட்டுது. ஆனா அதே சமயம் சில எச்சரிக்கைகளையும் பின்பற்றணும். பணத்தை வேஸ்டா செலவழிக்காம இருங்க. யாரும் சொன்னாலும் எந்த வேலையும் முழு பரிசீலனை இல்லாம பண்ண வேண்டாம். திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு சிறிய பரிகாரம் செய்யலாம். கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணினா குடும்பத்தில் அமைதி நிலவும். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சத்தமில்லாம உள்ளடக்கமாகச் சொல்லுங்க. வாரத்தின் சிறப்பம்சம். இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எதிர்பார்த்தது போலவே இல்லை என்றாலும் அந்த மாற்றம் உங்க வாழ்வை நல்லதா மாற்றும். நம்பிக்கை உடையவர்களாக இருந்தா அதிசயம் நடக்கும். ஒவ்வொரு நாளுக்கான சிறு குறிப்புகள். திங்கள், புதிய தொடக்கங்களுக்கு நல்ல நாள். செவ்வாய், சக பணியாளர்கள் சில சந்தேகங்களை ஏற்படுத்தலாம், சற்றே எச்சரிக்கை. புதன், நண்பர்களிடையே நல்ல உறவு அமையும். வியாழன், வழக்கமான சலனங்கள் குறையும், மன அமைதி இருக்கும். வெள்ளி, குடும்பத்தில் சிறிய மகிழ்ச்சிகள் வரலாம். சனி, பயணத்துக்கு ஏற்ற நாள். ஞாயிறு, உடல்நலத்தில் கவனம் தேவை. ஓய்வு எடுக்கவும். முடிவுரை, நம்பிக்கையூட்டும் வார்த்தை. இந்த வாரம்
உங்கள் வாழ்க்கையில சிறிய மாற்றங்கள் பெரிய தாக்கம் ஏற்படுத்தும். நம்பிக்கை, நேர்மை, பொறுமை இந்த மூன்றும் இருந்தா எதையும் சாதிக்க முடியும். அதனால மனதை நேர்த்தியாக வைத்துக்குங்க. தினமும் உங்கள் குடும்பத்துக்காக ஒரு சிறு நேரம் ஒதுக்குங்க. அதுதான் உண்மையான ஆனந்தத்தின் ரகசியம். மேஷராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கே உரித்தானதாக மாறட்டும். வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ரிஷபம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் பல வகையான அனுபவங்களுடன் கூடிய சற்று வித்தியாசமான மாதிரியான ஒரு வாரம். உங்கள் பொறுமை, நேர்மை, சிந்தனை திறன் இவையெல்லாம் இந்த வாரத்தில் பரிசோதிக்கப்படும். ஆனா அதே நேரம் சில நல்ல செய்திகளும் உங்களுக்காக காத்திருக்கும். சரி, வாங்க இனி ஒவ்வொரு தலைப்பாக நம்ம விஷயங்களை பார்ப்போம். இந்த வாரம் உங்களுடைய பண வரவு நிலைமை கடந்த வாரத்துடன் ஒப்பிட்டால் சிறிது அதிகரிக்கும். குறிப்பாக கடந்த சில வாரங்களாக காத்திருந்து ஒரு கடன் அல்லது பழைய பண பரிவர்த்தனை இப்போது திரும்ப வரும் சாத்தியம் அதிகம். வீட்டிலிருந்து கூட சில ஆதரவுகள் வரும். நீங்க செய்வதற்கான முயற்சிகள் வீண் போகாது. ஆனால் செலவுகள் பற்றிய கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படுது. மிதமான செலவுகள், குழந்தைகள் சார்ந்த கட்டாயச் செலவுகள், வீட்டு தேவைகளுக்கான அத்தியாவசிய பண விஷயங்கள் இவையெல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்தால் வார முடிவில் கொஞ்சம் சேமிக்க கூட முடியும். தவிர யாருக்கும் கையில் பணம் இல்லை என்று சொல்லாதீங்க, அந்த வார்த்தை சக்தியை குறைக்கும். வேலை பார்க்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கஷ்டப்பட்டால் லாபம் கிடைக்கும். வேலைப்பளு அதிகமாயிருக்கும். ஆனா அதே நேரத்தில் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்காக காத்திருக்கும். சிலருக்கு வேலை இடம் மாறும் சாத்தியமும் இருக்கு. அதுவும் உங்களுக்கு நல்ல பயனை தரும். தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் நண்பர்களே, இந்த வாரம் ஒரு புதிய சந்தா அல்லது புதிய வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்களோட பழைய வாடிக்கையாளர்களை தவறவிட்டு விடாதீங்க. புது முயற்சி நல்லதுதான், ஆனா பழைய உறவுகள்தான் நம்ம வேர்கள். லாபம் லேசாக வரும், ஆனா காத்திருந்தால் பெரிய வாய்ப்பும் வரும். குடும்பத்தில் இந்த வாரம் சிறிய மனமறைவு அல்லது கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சிக்கல்களை நீங்க பொறுமையா பேசினால் அது பிரச்சனையா மாறாது. வாழ்க்கைத் துணையுடன் மனம் திறந்து பேசுவது நல்லது. பிள்ளைகளின் எதிர்காலம், படிப்பு, வேலை ஆகியவற்றைப் பற்றிய ஆலோசனைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. உடல்நிலை கோணத்தில் பார்ப்போம் அப்படின்னா, மருத்துவ கட்டுப்பாடுகள், பழைய நோய்கள், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, செரிமான பிரச்சனை எல்லாம் இந்த வாரத்தில் கவனிக்க வேண்டியவை. உங்களுடைய உணவு முறையில சேஞ்சஸ் செய்யணும். அதிக எண்ணெய், உப்பான உணவுகள் தவிர்க்கவும். காதல் வாழ்க்கையில் உள்ள ரிஷப ராசிக்காரர்களுக்கு சில சந்தோஷமான நேரங்கள் கிடைக்கும். காதலர் மனதில் உள்ள சில சந்தேகங்கள் உங்கள் நேர்மையான பேச்சால் தெளிவாகும். சிலர் நீண்ட நாட்களாக இருக்கிற அன்பை வெளிப்படுத்தும் வாய்ப்பும் இருக்கு. திருமணமானவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறிய தகராறு வரும். ஆனா அது காதலோட முடியும். வாழ்க்கைத் துணை உடன் வெளியில் செல்லும் சின்ன பயணம் கூட உங்களுக்கு மீண்டும் உறவை புதுப்பிக்க உதவும். நீங்கள் ஒரு நல்ல வார்த்தையாலே வீட்டை அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும். இந்த வாரம் ஒரு பரிகாரம் செய்யணும் என நினைத்தால் சனி பகவானுக்கு தில எண்ணெய் விளக்கு ஏற்றி ஓம் சனிசராய நம என தினமும் 21 முறை சொன்னாலே போதும். அதுவே உங்களுக்கு எச்சரிக்கையை தவிர்க்க உதவும். துளசி பூஜையும் சிறந்தது. எச்சரிக்கை, யாரையும் நம்பி பண விஷயத்தில் கை கொடுக்காதீங்க. நீங்க சொல்வது எல்லாம் யாராவது கேட்டு உங்கள் மீது பொய் புகார் கொடுக்கலாம். சிறிய விஷயத்தில் கூட உங்களோட வார்த்தை தவறாக புரிய வாய்ப்பு இருக்கு. அதனால் மெதுவாகவும் தெளிவாகவும் பேசணும். இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் நடக்கும். அது வேலைவாய்ப்பு ஆகலாம், புதிய உறவுகள் ஆகலாம், ஒரு சிறந்த சந்திப்பு ஆகலாம். முக்கியமானது என்னவென்றால், இந்த வாரத்தில் நீங்கள் பழைய கவலையை விடுவீர்கள். மனசு கொஞ்சம் ஒளிவடையும். அதுவே இந்த வாரத்துக்கான வித்தியாசம். திங்கள், வேலை தொடர்பான ஒரு நல்ல செய்தி வரும். செவ்வாய், குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவெடுக்க வேண்டிய நாள். புதன், பணவரவு உண்டாகும் நாள்.
பகல் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாழன் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வெள்ளி காதல் வாழ்க்கையில் சிறு சந்தோஷம். பயண வாய்ப்பு உள்ளது. சனி யாரையும் நம்பி பெரிய முடிவெடுக்க வேண்டாம். ஞாயிறு குடும்பத்தோடு நேரம் செலவிட நல்ல நாள். கடந்ததை நினைத்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கான நேரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறது. நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னே போனால் வெற்றி நிச்சயம் உங்களையே தேடி வரும். மிதுனம் ராசி நண்பர்களே, நீங்க யாரும் புரியாததை புரிந்துகொள்பவர்கள். இந்த வாரம் அந்த திறமைதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரும். சில சோதனைகள் இருந்தாலும் அதற்குள்தான் பதில்களும் உண்டு. வாங்க தலைப்பாக வார ராசி பலனை காணலாம். இந்த வாரத்தில் பணம் வரும் வழிகள் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். வழக்கமான இடங்களில் இருந்து வராத பணம் ஒரு எதிர்பாராத மூலமாக வர வாய்ப்பு இருக்கு. வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம். யாராவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுல ஒரு தீர்வு வரும். செலவுகள் கொஞ்சம் திடீர் என ஏறக்குறையாக வரும். நம்ம கட்டுப்பாடு இல்லாம ஏதாவது வாங்கிவிடலாம். அதனால தேவையில்லாத அலைச்சல்கள், மால்களில் செலவழிப்பு இவற்றில எச்சரிக்கையாக இருங்க. பணம் சேமிக்க கற்றுக்கொள்ளும் ஒரு துவக்கமா இதை பாருங்க. வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு புதிய பொறுப்பு வரும். அதுவே உங்களை மேலதிகாரிகளிடம் தனியாக காட்டும். ஒரே சமயத்தில் குழப்பங்களும் வரலாம், ஆனால் உங்க பேச்சுத் திறமை, ஸ்மார்ட் அனாலிசிஸ் உங்களுக்கு பயனளிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்களோட சந்திப்பு அதிகம். பழைய வர்த்தக பந்தங்கள் நன்கு பணம் தரும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், கையால் எடுத்தது நாய்க்கு போன மாதிரி ஒரு லேசான தவறு பெரிய நட்டமா மாறக்கூடும். உங்கள் கடனாளிகளிடம் அச்சுறுத்தாமலே பணத்தை வசூலிக்கவும். குடும்பத்தில் அழகான உரையாடல்களும் சிறிய பிரச்சனைகளும் வரிசை போல் வரும். ஆனா நீங்க பேசுவதை பார்க்க எல்லாரும் அமைதியாகிக் கொள்வாங்க. ஒருவரது உடல்நிலை குறித்த கவலையும் வரக்கூடும். அதில் நீங்க ஒரு தீர்வு சொல்லும் வாய்ப்பு இருக்கும். உடல்நலம் பார்த்தீங்கன்னா மூளை தளர்ச்சி, தூக்கமின்மை, மனச்சோர்வு மாதிரி விஷயங்கள் வரலாம். பரிகாரம் போலவே உங்க மனசுக்கு பாசிட்டிவ் ஏதாவது செய்யணும். மனதை சுத்தமாக வைத்தீங்கன்னா உடலும் ஒத்துழைக்கும். காதலர் வாழ்க்கையில் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனா ஒரு முறை முகமுகமாக பேசினீங்கன்னா அது அந்த நாளிலேயே முடியும். அழகு வார்த்தைகள் உங்களுடைய வீக் ஸ்ட்ரென்த். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கைத் துணை பக்கம் சற்று உணர்ச்சி அதிகமாயிருக்கும். சில பழைய விஷயங்களை நினைவுபடுத்தலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கவனம் தேவையும் இருக்கும். சின்ன ஆட்டிங் ஓரளவுக்கு உரையாடலுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும். பரிகாரம் செய்ய நினைத்தால் புதன், வெள்ளிக்கிழமைகளில் பச்சை நிறத்துணி அணியுங்கள். ஓம் புது 10 நமக 11 முறை சொல்வது புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க உதவும். வீட்டில் பசும்பால் பூஜையில் பயன்படுத்தினால் மன அழுத்தம் குறையும். எச்சரிக்கை, கண்ணுக்கு தெரியாத விஷயங்களில் உடனே நம்பிக்கையுடன் செல்கிறீங்க. அது ஒரு சில்லறை தவறா இருந்தாலும் லேட்டர் ரிக்ரெட் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நிமிஷம் யோசிச்சிட்டு முடிவு செய்யணும். இந்த வாரம் ஒரு பழைய நபர், நண்பன், முன்னாள் காதலர், பழைய அதிகாரி யாராக இருந்தாலும் உங்களை மீண்டும் ரீட் பண்ணும். அந்த சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை திருப்பிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பா மாறும். சந்தேகமோ பயமோ வேண்டாம். அது ஒரு புதிய ஆரம்பம். திங்கள் யாராவது உங்கள் மேல நம்பிக்கை வைக்கும் நாள். அதுக்கு பதிலளிக்கணும். செவ்வாய் பிள்ளைகள் அல்லது எஜுகேஷன் சார்ந்த ஒரு டென்ஷன் தீரும். புதன் வேலை சம்பந்தமான ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெறும். வியாழன் மன அழுத்தம் அதிகம் இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு நல்ல தகவலும் வரும். வெள்ளி காதல் வாழ்க்கையில் சிரிப்பு, பம்பிள் செக் கூட நடக்கும். சனி சிறிய வாத விவாதம். பொறுமையா சமாளிக்கணும். ஞாயிறு பாசமிக்க ஒரு குடும்ப சந்திப்பு சாத்தியமா இருக்கு. சுற்றியிருக்கும் உலகம் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நான் என்னை நம்பிக்கையுடன் புரிந்து கொள்ளும் போதுமே அதுவே வெற்றியின் தொடக்கம். இந்த வாரம் உங்கள் செயல்களில் தைரியம், மனதில் உறுதி, வாழ்க்கையில் ஒரு நிலையான மாறுதல் ஆகியவை ஏற்படும். மாற்றங்களைச் சமாளிக்க தயாராக இருங்கள். சில ரொம்ப நேர்த்தியான நாட்கள், சில சவாலான சந்திப்புகள், ஆனா அதில் இருந்து வித்தியாசமான சிந்தனை வெளிப்படும். இந்த வாரம் பணவரவுகளில் பெரிதாக ஒரு ஏற்றம் இருக்காது. ஆனாலும் பழைய காரியம் முடிந்து வரும் பணம் தவறாமல் வந்து சேரும். வங்கி, லோன், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவர்களின் உதவி கிடைக்கும். முக்கியமாக நீண்ட நாட்களாக காத்திருந்த தொகை வந்து சேரும் வாய்ப்பு இருக்கு. செலவுகள், திடீரென வரும் தேவைகள், பயண செலவுகள், குடும்ப உறவுகளுக்கான செலவுகள் என இரண்டாம் பக்கம் அதிகமாகும்.
அதற்கெதிராக சிறிய பணவரவுகள் வரலாம். மொத்தத்தில் இழந்தால் திரும்பக் கிடைக்கும் மாதிரி ஒரு நிலை. வேலை பார்த்து வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக முக்கியமான முடிவுகள் வரும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, புதிய வேலை வாய்ப்பு அல்லது டீம் மாற்றம் கிடைக்கும். உங்கள் திறமையை மேலதிகாரிகள் பாராட்டும் நிலை உருவாகும். தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் புதிய லாப வாய்ப்புகள், புதிய பங்குதாரர் சந்திப்பு, வியாபார தொடர்பு வலுப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படும். முக்கியமாக நம்பிக்கையுடன் யாரிடமும் புதிய முடிவுகள் எடுத்தால் வெற்றிதான் காத்திருக்குது. ஆனா ஆவலுடன் ஓடி முதலீடு செய்ய வேண்டாம், படித்து செயல்படுங்கள். குடும்பத்தில் சில நிமிடங்கள் சந்தோஷம், சில நிமிடங்கள் அமைதியின்மை, இரண்டும் கூடிக்கொள்வது போல இருக்கும். ஆனால் உங்கள் முதன்மை நிர்வாகச் செயல் குடும்பத்தில் அமைதியைக் கொண்டு வரும். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். உடல்நிலை உங்களுக்கு வெளியில் பிஸியாக இருப்பது வழக்கம், அதனால் உடல் உழைப்பும் அதிகம் இருக்கும். இந்த வாரம் முகத்தில் ஒளியின்மை, தூக்கமின்மை, சோர்வு, கல்லீரல் சம்பந்தப்பட்ட சிறிய பிரச்சனைகள், முடி உதிர்வு போன்றவை வரலாம். உணவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். காதல் ராசிக்காரர்களே, இந்த வாரம் நீண்ட நாள் சந்தேகங்களை தீர்த்து வைக்கும் நேரம். சிலருக்கு அவர்களோட எதிர்பார்ப்பு போல் நீங்கள் இல்லாம இருக்கிறீங்க என்ற குறை சொல்லலாம். இதை உரையாடலால் சரிசெய்ய முடியும். புதிய காதல் தொடங்கும் நேரம் இல்லை, பார்க்கலாம் மட்டுமே. திருமணமானவர்கள் வாழ்க்கைத் துணையோட சிறிய விஷயத்தில் பெரிய வாதம், பின்னர் மெலிதான சிரிப்பு, இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. ஆனால் பொதுவாக சிரித்தும் சந்தோஷமாகவும் போகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். தனுசு ராசி மாணவர்கள் பயிற்சிக்கு சிறந்த வாரம். அதிக கவனக்குறைவு, டிஸ்ட்ராக்ஷன் வரலாம், ஆனால் அதை தனிநேர நிர்வாகத்தால் சமாளிக்க முடியும். சிலருக்கு விவாத போட்டி, நாட்டு நலப்பணி வகுப்பு போன்ற வெளிப்படையான வாய்ப்புகள் வரும். எச்சரிக்கை, பழைய நண்பர் வரலாம், பழைய காதல் நினைவுகள் கிளம்பலாம், பழைய கடன்கள் பேசப்படும். இந்த வாரம் திறந்தபடியாக நேரடியாக பேசும் திறன் தேவை. தாமதமான பதில்கள் தவிர்க்க வேண்டும். திங்கள் மேலதிகாரிகளிடம் பேச வேண்டிய நாள். செவ்வாய் வாகன பயணத்தில் கவனம். புதன் பழைய முயற்சி வெற்றி தரும். வியாழன் நண்பரால் நல்ல செய்தி. வெள்ளி வீட்டில் சிறிய கலகலப்பான சந்திப்பு. சனி குடும்பத்துடன் நேரம் செலவிடவும். ஞாயிறு மனநல பராமரிப்பு தேவை, ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள்.